குளமாதா எல்லோருக்கும் தெரியாதா இத பாட்டு கட்டி பாட சொல்லுதேடி இந்த ஊர் காத்து புது முட்டு விட்டு இத கேக்குதடி இந்த பூந்தோப்பு பாடு மனமே பாடு நம்ம தேவர் புகழை பாடு பாடு மனமே பாடு நம்ம தேவர் புகழை பாடு பசும்பொன்னிலே பிறந்த நமது தெய்வத்தையே பாடு தெய்வத்தையே பாடு பாடு மனமே பாடு தேவர் புகழை பாடு பசும்பொன்னிலே பிறந்த நமது தெய்வத்தையே பாடு தெய்வத்தையே பாடு பாடு மனமே பாடு தேவர் புகழை பாடு
பாடு தேவர் புகழை பாடு பசும்பொன்னிலே பிறந்த நமது தெய்வத்தையே பாடு தெய்வத்தையே பாடு பாடு மனமே பாடு தேவர் புகழை பாடு. விடாதே அமைக்க வைங்க, இன்னும் கொஞ்சம் கட்டி போட்டு பார்த்து வாயா. பெரியவர்களுக்கும் பெற்றெடுத்த அருமை தாய்மார்களுக்கும் உடல் பரவாது சகோதர சகோதரிகளுக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சொல்லக்கூடிய காவல் புறப்பட்டு ஏற்று கடமை சேர்க்க வந்துள்ளேன். அனைத்து காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கும் மற்றும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்புகின்றேன். இந்த மண்ணை எல்லாம் பொன்னாக்கின்றேன். ஏனைய விவசாய பெருங்குடி மக்களுக்கும் அதுக்கிணையாக நாடா கலைஞர் வாழ வைக்கும் அனைத்து நாடாக்கள ரசிக பெருமக்கள் அனைவருக்குமே எங்களது பணிவான இரவு வணக்கம் வணக்கம் வணக்கம். ஐயா இசை கலைஞர் ஐயா, பொண்ணு மாமா அழகிரி ராமதாஸ் அண்ணே, வெற்றி வேலாப்பா வந்தமே சொல்லியாச்சுப்பா வணக்கம். இனிமேலுக்கு யாருக்கு இருக்கக்கூடாது சொடக்கம். உங்களுக்கு சொடக்கம் எங்களுக்கு வந்து பிணக்கண்ட காரணத்தினாலே எல்லாம் நல்லா இருக்கு மாமா. கூட்டம் தான் மாமா ரொம்ப கம்மியா இருக்க மானியா இருக்கே. என்னங்க கண்ணாடி திறந்துட்டு பாடுறா. இந்த கழட்டிட்டே பாக்குறேன். இருங்க இருங்க வரேன். நம்மள எவ்வளவு ஊர்களுக்கு நாடகத்துக்கு போயிருக்கோங்க. நம்ம பொசுக்குடியில மாதிரி கூட்டம் எங்கேயுமே பார்க்கலங்க. எப்படி கூட்டம், அருமையான கூட்டம், அற்புதமான மக்கள். அப்படிலாம் இருந்துட்டாலும் ஆண்கள் கூட்டம் அதிகமா, என்னை பார்த்தா தாய்மார்கள் கூட்டம் அதிகமா சோதனை பண்ணிடுவோம். நம்ம ஆண் வர்க்கம் போற கைத்தட்டுங்க போய் பார்க்கலாம். ஆஹா பலே 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 பலே. பெண்கள் தமிழ்நாட்டோட கண்கள். என்னை பார்த்தா ஆத்தாமார் பெண்கள் கைத்தட்டுங்க.
போதும் போதும் போதும். ஆமா, தயவு செஞ்சு பெண்களை மட்டும் வீட்டுக்கு போறாங்க அத்தா. விடிய காலையில் உங்க வீட்டுல பாத்திரம் விலையை கொடுத்து போயிடுறேன், சமையல் பண்ணி கொடுத்துட்டு போயிடுறேன், துணிமணி மேற்கொண்டு துவைச்சு கொடுத்துட்டு போயிடுறேன். ஆனா பெண்கள் யாரையும் எத்திரிச்சு வீட்டுக்கு போக கூடாது. வீட்டுக்கு போனீங்கன்னா உண்மைக்கே நம்ம எலும்புச்சம்பளம் ஒண்ணு வச்சிருக்கேன் உள்ள உருட்டி விட்டு ஒரு உருட்டு. ஆமா, யாரும் எந்திரிச்சு வீட்டுக்கு போக கூடாது. நாடகத்தை ரசிப்பதும் கூட கடமை, நடிப்பதும் கூட கடமைட்ட காரணத்தினாலே அப்படிலாம் இருந்துட்டாலும் மாமா பொண்ணு மாமா இன்னைக்கு கேள்வி கேட்கலாம் இருக்கீங்க மாமா. ஆமா, எல்லா கிராமங்களும் கேள்வி கேட்டுக்கிட்டே வர்றேன். நம்ம கிராமத்திலும் கேள்வி கேட்கலாம். நான் தப்பு தவறாலும் கேள்வி கேட்க மாட்டேன், அறிவுபூர்வமான விஷயம் கேள்வி கேட்பேன். முதல் கேள்வி பெண்கள்கிட்ட கேட்பேன், இரண்டாவது கேள்வி ஆண்கள்கிட்ட கேட்பேன். நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு சரியா பதில் சொன்னாங்கன்னா பிரேஸ் உண்டு. இன்னைக்கு பிரேஸ் உண்டு. என்ன பரிசுனா ஆண்கள்லாம் சரியா பதில் சொன்னாங்கன்னா ஆண்களுக்கு பூரா 8 கோட்டு நக்கிறதுக்கு ஊர் ஆதரேன். பெண்கள்லாம் சரியா பதில் சொன்னாங்கன்னா பெண்களுக்கு பூரா ஒரே மாதிரி குறுப்பு சேலை எடுத்து தரேன். ஆமா, சரியா பதில் சொன்னா மட்டும்தான். முதல் கேள்வி பெண்கள்கிட்ட கேட்பான், இரண்டாவது கேள்வி ஆண்கள்கிட்ட கேட்பான். இந்த திருமணான பெண்கள் மட்டும் முக்கியமா கவனிச்சுக்கலங்கத்தா. காலையில எந்திரிச்சதுமே கணவனே கண்கண்ட தெய்வம் உண்டு. அவங்க புருஷங்கால ஒரு 5000 லிட்டர் 10,000 லிட்டர் தண்ணியை ஊத்தி நல்லா அலசிட்டு என் புருஷன் குலசாமின்னு அவங்க புருஷங்கால தொட்டு கும்பிட்டு அப்புறம் தான் விடிய கால வேலை வெட்டி பாப்பேன்ற பெண்கள் மட்டும் கையை தூக்கத்தா பாப்பா. என்ன அந்த அக்கா யோசிச்சு தூக்குது என்ன வாக்க? அவங்கெல்லாம் நினைப்பாங்க இந்த எடுவட்ட பாம்பிங்களுக்கு கஞ்சி ஊத்திர பெரிய இளவு மசரு நீங்க காலை வேற தொட்டு கும்பிடணும் மாக்கண்டு. ஆம்பளால நல்லா படுத்து தூங்கட்டு விடிய கால வெதர்ல மிதிக்கிறது. ஆத்தா சொல்லுது, நான் கல்யாணம் கட்டுன அன்னைக்கு தானே அவன் காலைல விழுந்தேன், அதோட விழுகல. இன்னும் விழுகலாடா அப்படின்ற மாதிரி கேட்டேன். நோண்டாதீங்க அப்ப நோண்டாதீங்க, ஒரே மாதிரி இன்னொரு மட்டும் சரி கட்டிக்கங்க, பெட்டி கொடுத்துட்டு வாங்க தயவு செஞ்சு, இன்னொரு கிடக்கல. ஆமா, அப்பெல்லாம் இருந்துட்டாலே ஆமா நம்ம வயசுட்டாலும் பிரச்சனை இல்லை. அப்படிலாம் இருந்துட்டாலும் அழகரே. இப்பதான் நம்ம 2வது வரைக்கும் நம்ம ஆண் வர்க்கத்துக்கிட்ட வர்றேன். கேளுங்க, நம்ம ஆண் வர்க்கம் முன்னாடி ஜெயிக்கிறாங்க பாப்போம்யா. காலையில எந்திரிச்சதுமே அவங்க மனைவி நல்லா சோறு குழம்பு ஆக்கி மனதார சாப்பாடு ஓட்டு அப்புறம் தான் பொண்டாட்டி வேலைக்கு போன்ற ஆண்கள் மட்டும் கையை தூங்க புண்ணியவான்களை பாப்பான். என்னப்பா யோசிச்சு தூக்குற? ஆமா, இவர் நாள் பரவாயில்ல, கடைசியா ஒரு நாள் 2 கையை தூக்குறாரு அழகரு. அவர் ஏன் 2 கையை தூக்குறாரு? அவர் வப்பாட்டி வச்சிருக்காரு, இவர் கையை ஏன் தூக்குறாருன்றீங்க? இவர் கள்ள பொண்டாட்டி வச்சிருப்பாரு. ஆமா, யூடியூப்காரர் வந்து 3ஆம் பொண்டாட்டி வச்சிருப்பாரு. ஆமா, அப்படிலாம் இருந்துட்டாலும் அழகரு நல்லா கவனிச்சு கேளியா. நம்ம வீட்டுல மாடு ஜல்லிக்கட்டு மாடு எத்தனை மாடு வளர்க்கிறேன்? 5 மாடு இருக்கு. 5 மாடு ஜல்லிக்கட்டு மாடு வளர்க்கிறேன். எங்க அப்பா சொல்லுவார், கேளு மகனே, நம்ம வீட்டுல ஜல்லிக்கட்டு மாடு பாரம்பரியம் வளர்க்கிறாரு. உண்மைதான். சரி, ஜல்லிக்கட்டு மாடு 5 மாடு கிடக்காடா, நம்ம வீட்டுல ஒரு லட்சுமி இருக்காடான்னு கேட்பாரு எங்க அப்பா. நீங்க நினைக்கிற மாதிரி எங்க அத்தை கேதவடி லட்சுமி கிடையாது. அப்ப பாருங்க, லட்சுமினா கோமாதான். அப்பதான் மாடு வாங்குறதுக்காண்டி எங்க அப்பா காசை கொடுத்து அனுப்பிச்சு விடுவார். பசுவ மாடு. ஓஹோ, இல்ல பால் கறக்கிற மாடா வாங்குறதுக்காண்டி இங்க இருந்து மணப்பாறைக்கு போய் மாடு வாங்க போன இடத்துல வந்து மாட்டுக்கார் பேர் என்னன்றீங்க? என்ன பேரு? மாட்டுக்கார் பேரு கோவிந்தா. ஆமா, இப்பதான் மாடு வாங்க போறீங்க, அதுக்குள்ளயும் கோவிந்தாவா? மாட்டுக்கார் பேரு நல்ல ஏழுமலை வெங்கட்டானமர பேர் சாமி பேரியா. அப்ப பணம் கொட்டுமுண்டி மாடு வாங்க போனல ஏன் பேரு நான் உங்களுக்கு தெரியுமில்ல? என்ன பேரு? ஏன் பேரு கோவிந்தா. அப்புறம் என்ன பொருத்தம் சூப்பர்னு எவ்வளவு ஒற்றுமை பாத்தீங்களா? அப்ப பாருங்க, அப்ப மாட்டுக்காட்ட விவரத்தை கேட்டேன். எப்படி? கோவிந்தா மாட்டோட விலைவாசி என்ன கோவிந்தா அப்படின்னு கேட்டேன். மாடு 50,000 கோவிந்தாண்டாரு. ஆமா, 50,000 கோவிந்தாண்டாரு. சரி, மாடு 50,000 கோவிந்தான்றீங்களே, மாடுகிட்ட என்ன விஷயம் இருக்கு கோவிந்தா நான் கேட்டேன். விவரத்தை கேட்கணும் இல்லையா அழகரு? அப்பதான் மாட்டுக்கார விவரம் சொன்னார் அழகரு. காலையில 10 லிட்டர் கோவிந்தாண்டாரு. உங்க பேரை சொல்லி சொல்றேன். என் பேரை சொல்லி சொன்னாரு. சாயந்தரம் 10 லிட்டர் கோவிந்தாண்டாரு. சரி, காலையில 10 லிட்டர் சாயந்தரம் 10 லிட்டர் கணக்கு நம்ம தான் கூடிச்சு வரேன். நம்ம தான் லட்சாதிபதியே. மாடு 50,000 கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டேன். சரி, வீட்டுல கட்டிட்டேன், நல்ல முளகம்பல கட்டியாச்சு. வீட்டுக்கு வந்தவே மாடு பின்னாடி நுர அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சென உடிக்காத மாடா இருந்திருக்கியா? எங்க அப்பா கூப்பிட்டு செருப்பு கிட்ட அடிச்சாரு. ஏழு நோனி மாவளே, என்ன மாடு வாங்கிட்டு வந்து சென உடிக்காத மாடா வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி எங்க அப்பா சத்தம் போட்டாரு. சரி, அப்பதான் எங்க அப்பா இன்னொரு விவரம் சொன்னாரு. என்ன விவரம்? மகனே, நம்ம வீட்டுல 5 மாடு ஜல்லிக்கட்டு மாடு இருக்கல, ஒத்த மாடு அந்த காரி மாடை பிடிச்சிட்டு ஓடாண்டாரு. நானும் காரி மாடை பிடிச்சிட்டு வந்தேன். அப்பதான் இன்னொரு எங்க அப்பா விவரம் சொன்னாரு. மகனே, மாடு தவிரப்ப சாக்கா பஸ்ல பிடிச்சி லேசா பம்புக்குள்ள தள்ளுறாண்டாரு. விவரம் சொன்னாரு. நானும் சாக்கா பஸ்ல பிடிச்சி பம்புக்குள்ள தள்ளலாம்னு சொல்லி அப்பதான் நல்லா யோசனை பண்ணிட்டு உட்கார்ந்து இருந்தேன். நான் தொடர்ந்து நாடகம் ஆடுற ஆளு.
போச்சுல இருப்பேன். அப்பதான் பாருங்க அழகரு, அந்த நேரம் பார்த்தா ஆண்ட அண்ணன் கொட்டாய் விட்டு விட்டேன். மாடு அங்க விடும் பார்த்தா அண்ணன் வாயில விட்டுச்சுடா. மாடு சென குடிக்கல, கடைசி அண்ணன் நான் தாண்டா சென குடிச்சேன். எங்க அப்பா கூப்பிட்டு மறுபடியும் செருப்பு விட்டு அடிச்சாரு. வாய் நிறைஞ்சிருச்சா? வாயெல்லாம் மருகமா பாஞ்சிருச்சியா? எத்தனை மாசம்? 8. ஆமா. அப்ப மறுபடியும் அப்பா கூப்பிட்டு செருப்பு விட்டு அடிச்சாரு. ஏழு இடவடுத்த மாவனே, என்னடா மாடு வேண்டது, சென குடிக்காத மாடா வேண்டிட்டு வந்துட்டு போடா, நம்ம வீட்டுல அத்தனை மாடு இருக்கடா, இன்னொரு மாடு வெள்ளை மாடை பிடிச்சு ஓடாண்டாரு. எங்க அப்பா அணுவும் இல்ல, எங்க அப்பா மாடை பிடிச்சு விட்டாரு. மாடு சென உடிச்சிருச்சியா? கொஞ்ச நாள் கழிச்சு நல்ல கண்டு கிடரு கண்டா மாடு ஈந்திருச்சு. அழகான மாடு. மாட்டுக்காரு விவரம் சொன்னார்ல, காலையில 10 லிட்டர் சாயந்தரம் 10 லிட்டர் கறக்க மாட்டார்ல, 10 லிட்டர் கறக்காப்புல குத்து சட்டி எடுத்தேன், நல்ல குறுக்கில கொடுத்தேன், தண்ணிய சல்புட்டி சல்புட்டி சல்புட்டின்னு அடிச்சேன், நல்ல விளக்கண்ணிய ஓடு ஓடு போட்டு பாலை இழுத்து பிடிச்சு கறந்தேன். அரிங்க புரிங்க சரிங்க இரிங்க புரிங்க அரிங்கன்னு கறந்தேன். மாட்டுக்கார் சொன்ன மாதிரி 10 லிட்டர் பால் கறந்துச்சு அழகரு. எனக்கு சந்தோஷம் பொறுக்கல. 10 லிட்டர் பாலை கறந்து வச்சதுன்னு ஆசையில் அப்படிதான் எந்திரிச்சேன். 10 லிட்டர் பாலை மாடு மண்ணில் தட்டிச்சியா? 10 லிட்டர் பால் வீணா போச்சு. சரி, ஃபர்ஸ்ட் முத மாடு கோமாதா அப்படியே தட்டி விட சாமிக்கு போயிட்டு போன்னு விட்டுட்டேன். மறுநாள் கறப்போம் சொல்லிட்டு மறுநாள் கறந்தேன் பாலை. நல்ல தண்ணியை சல்புட்டின்னு அடிச்சு விளக்கெண்ணையை போட்டதான் பால் கறக்க மாட்டுது. வேப்பெண்ணையை போடணும், வேப்பெண்ணையை ஓட்டேன். வேப்பெண்ணையை போட்டு மறுபடியும் தண்ணி பால் இழுத்து பிடிச்சி கறந்தேன். அரின்னு கறந்தேன். மாட்டுக்காரர் சொன்ன மாதிரி மறுபடியும் 10 லிட்டர் பால் கறந்துச்சியா? எனக்கு சந்தோஷம் பொறுக்கல. மறுபடியும் ஆசையில் அப்படித்தானே எந்திரிச்சேன். மறுபடியும் 10 லிட்டர் பாலை மண்ணில் தட்டிச்சியா? 10 20 லிட்டர் பால் வீணா போச்சு அழகரு. மாட்டுக்காரோட சண்டைக்கு போயிட்டேன் மனப்பறிக்கு. ஏன் மயிர் மவனை கோவிந்தா, என்ன மாடு கொடுத்த? மயிர் மாடு கொடுத்த. காலையில 10 லிட்டரு சாயந்தரம் 10 லிட்டர் கறக்க சொல்லி கொடுத்தேன். காலையில 10 லிட்டர் தட்டி விடுறா, சாயந்தரம் 10 லிட்டர் தட்டி விடுறா. சண்டை ஓட்டேன். மாட்டுக்கார ஏன் கூட சண்டைக்கு வந்துட்டியா? ஏன்டா அவன் அப்பா மவனே சொல்லிதாட மாடு கொடுத்தேன். விவரத்தை சொல்லிருக்கேன் அழகரு. எப்படி விவரத்தை சொல்லிருக்கேன்? காலையில 10 லிட்டரு கோவிந்தா, சாயந்தரம் 10 லிட்டரு கோவிந்தா. இந்த எடுவட்ட பையன் இதுக்கு கோவிந்தா ஓட்டிருக்கேன். இப்படி நாடகம் கோவிந்தாவை ஆயிடக்கூடாது என்பதற்காக பேராசை பெரு நஷ்டம். அளவுக்கு மீறினா அமர்தையுமே நஞ்சுன்னு சொல்லிக்கொண்டு அதனால ஊரும் திரண்டுருச்சு, ஒற்றுமை ஆயிருச்சுன்ற காரணத்தினாலே. ஆமா. ஹலோ 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 ஊரை திரண்டுருச்சு. உள்ள பசுபொடி தேவர் பருவங்களெல்லாம் ஒற்றுமையாயிருச்சு. இன்னைக்கு ஒற்றுமையாயிருச்சு, நாடு திரண்டுருச்சு. கட்டழகி இன்னைக்கு பசுமொன் ஊனா முத்துராமலிங்க வாசலில் குங்கும ஒட்டழகி.
ஆமாங்க கைத்தட்டி எனது பாசத்துக்குமான அன்பு தேவர் உறவுகள் அனைவருக்குமே மனமார்ந்த நெஞ்சார்ந்த வணக்கத்திற்கு கொள்கிறேன். இன்னைக்கு ஐயா தெய்வீக திருமண சேவர் ஐயா ஐயா இதுக்கு போறவங்கள நிறைய பேர் இருக்கீங்க. தயவு செஞ்சு உங்களுக்கு பொறுப்பாக தொட்டி வேண்டி விரும்பி கட்டிக்கொள்கிறா. ஆமா வாங்கண்ணே வாங்கண்ணே. பாடுவோம் மங்காளி. ஐயா பாட்டை பாரத்தானே வந்திருக்கா, அப்புறம் எதுக்கு வந்திருக்கா? கண்டிப்பா பாடுவோம் மங்காளி. இந்நாடகத்திலே 6 மணி கலையரசு 6 மணி பின்பாட்டு சக்கரத்தில் கூடி நமது செய்யாமங்கல மாநகர் போட்டக்கூடிய அன்பண்ணா KR ராமதாஸ் அன்பண்ணா அவர்கள் கிராம சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகிறார்கள். அதுக்கிட்டாக இங்க மிருதங்க பார்த்து கொண்டு பார்த்து முறையாக கூறி எனது அன்பு தாய் மாமனுமாகி நமது கூத்தப்பன் பட்டி மாணவர் கொண்டாடுத்த எனது அன்பு மாமா நமது KP பொன்னுமணி அவர்கள் கிராமத்து சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகிறார்கள். அதுக்கினாக இங்கே ஆல்ரவுண்ட் பார்த்து கொண்டு பார்த்து முறையாக கூறி அன்பு சகோதரமாகி நம்ம தண்டியனத்தில் மாணவர் கொண்டாடுத்த SPS அழகர் அவர்கள் கிராம சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்த கை தட்டு கேட்டா என்ன பூரா கப்புன்னு உட்காந்து கிடைக்கி அப்பே. ஆமா பூரா என்னமோ இதுக்கு வந்தாளுங்க மணிக்கா களை எடுக்க வந்தாளுங்க மணியை கை தட்டுங்கத்தா நல்லா இருப்பியே. அதுக்கிட்ட சிறந்த முறையில் தாள பார்த்து கொண்டு பார்த்து முறையாக கூறிய அன்பாப்பா இடைச்சி ஒரு மாணவன் எடுத்து வெற்றி விழா கிராம சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகிறார்கள். எங்க பப்புனாக நடிக்கும் உங்கள் முன்னால் பேசிக்கொண்டு நடத்தி கொண்டிருப்பவன் நல்லூரை சேர்ந்த விவி முத்திவேல் மாணவன் சத்யநகர் மாணவர் போட்டக்கூடிய NSP சைக்கிள் ஜாக்சன் எனக்கு கிராம சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தி மற்றும் எங்களுக்கும் எங்களை போன்ற கலைஞர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தி மாபெரும் அன்பு கிராமத்தில் அவர்களுக்கு மனமார்ந்த நெஞ்சாந்த எடுத்துக் கொண்டு எங்களுக்கெல்லாம் சிறந்த முறையில் நாடகத்தை அமைப்பாளர் மைய பார்த்து முறையாக கூறி அன்பண்ணா நமது கண்டிலன் மாநகரம் போட்டக்கூடிய எங்களுக்கு ரசீது போட்டு அழைத்து வந்த பார்த்து முறையாக கூறி அன்பு சகோதரமாகிய நம்ம MS சுதாகரன் அன்பண்ணா அவர் கிராம சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்த சுதாகரனுக்கு போட்டுருங்கண்ணே. நாளை பண்ண ரசீது சங்கத்தில் வந்து போட மாட்டார். அப்புறம் ஏன்னா எங்களை போன்ற கலைஞர்களை உள்நாடு மற்றும் வெளிநாடு காட்டக்கூடியது யூடியூப் சேனல். தெளி தெளிவாக யூடியூப் வாயிலாக ஒளிப்பதிவு செய்து கொண்டு பார்த்து முறையாக கூறி என் கூட மட்டும்தான் மறக்கலை அன்பண்ணே. நான் கலை உலகத்துக்கு வந்தப்ப என்னை நல்லா அறிமுகப்படுத்தி சைக்கிள் ஜாக்சன் இந்த முகரையான்னு சொல்லி அறிமுகப்படுத்தி எனது பாசமிகு எனது அன்பண்ணே என் கூட மட்டும் மறக்காதே. நமது கண்டிலன் மாநகரம் போட்டக்கூடிய தங்கப்பாண்டியன் அவர்களுக்கு மனமார்ந்த நெஞ்சார்ந்த எடுத்துக் கொண்டு ஒலி ஒலி அமைதி தரும் கபிராஜா ரேடியோஸ் உரிமையாளர் வந்து பொன்னாடை பெற்று செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. பலே பலே. அதுக்கு ஏன் நாடகம் ஏன் நடக்கின்றது எதற்காக நடக்கிறது கேட்டால் கேட்பது உங்களோட கடமை சொல்வதில் உங்களோட கடமை என்ற காரணத்தாலே எங்களுக்கும் எங்கள் போன்ற கலைஞர்களுக்கும் பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்திய மாபெரும் அன்பு பொசுக்குடி கிராமத்தை அவர்களுக்கும் அன்பு தேவர் பெருமக்கள் அனைவருக்குமே மனமார்ந்த நெஞ்சார்ந்த வணக்கம் கொண்டு அதுக்கு இந்நாடகமே நடக்கின்றது எதற்காட்டு நடக்கின்ற கேட்டால் கேட்பல உங்கள் கடமை சொல்வதில் கூட கடமை என்ற காரணத்தினாலே ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வட்டம் பொசுக்குடி பட்டியில் கிராமத்தில் அமைந்துள்ளே அருள்மிகு ஸ்ரீ நிறகுலத்துடைய ஐயனார் திருக்கோவில் புறவி எடுப்பு விழாவை முன்னிட்டு நாடகங்கள் நடைபெற அனைவர் காண வருகை ஸ்ரீ பரிவார வருடம் ஆவணி மாதம் 4ஆம் தேதி 21/8/2026 வெள்ளிக்கிழமை இரவு 10 மணி அளவில் பொசுக்குடி கிராமத்தில் அமைந்துள்ளே பசுமன் ஊனா முத்துராமலிங்க தேவர் ஐயா கலையரங்கத்தில் கீழத்துவால் உயர் திரு காவல்துறை சாய்வு ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும் உயர் திரு கிராம நிர்வாகி அவர்கள் தலைமையிலும் தமிழகத்திலே தலை சிறந்த நடிகர்கள் பங்கவரும் ஸ்ரீ வள்ளித்தமிழ் நாடு அதிபர்ஜா நடைபெறும். நாடகத்திலே நடிப்பிசை வேந்தன் நடிப்பிசை தண்டல் நடிப்பிசை முறையில் கூடி சென்றமாம் தமக்கன்று தனி முத்திர பைத்து வந்த எனது பாசத்துக்கு மேலானே எனது அன்பனமாகி சித்ரா வேளாளக்குடி மாணவர்கள் கண்டெடுத்து வி செல்வ கணபதி அன்பண்ணா அவரும் இடையிலே வேலன் வேடன் விருத்தடி காத்துள்ளார்கள். அதுக்கு என் நாடகத்திலே இன்னை சேவாணி கொஞ்சம் மணி பேசி ரஞ்சலி கூடி தமிழ்நாடு நாடக சங்கத்திலே தமக்கன்று தனி முத்திர வைத்து வந்து எனது பாசமிகு அன்பு சகோதரமாகி எனக்கு பிடித்த ஒரு ராஜ நடிகமாகி நமது கரூர் மாநகர் போட்டக்கூடிய சக்தி பாரதி வரும்படியிலே வல்லியன் கண்ணாடி காத்துள்ளார்கள். அதுக்கு என் நாடகத்திலே மாற்றுகின்ற அவரா அவருக்கென்று பாட்டா அடுக்கு மொழி துடுப்படம் பேசக்கூடிய சென்றமா தமக்கன்று தனி முத்திர வைத்து வந்த எனது பாசத்து முறையாக கூறி செம்மணிப்பட்டி மாநகரம் போட்டக்கூடிய ஜெய பார்த்திபன் அன்பண்ணா அவருடைய நாரன் கலபடி காத்துள்ளார்கள். அதுக்கிடையாக இந்நாடகத்திலே 6 மணி கலையரசு 6 மணி பின் பாட்டு சக்கரத்தில் கூடி சென்றமாம் தமக்கண்டு தனி முத்திர வைத்து வந்த எனது பாசத்து முறையாக கூறி செய்யாமங்கல மாநகரம் போட்டக்கூடிய அன்பண்ணா KR ராமதாஸ் வரும்படியிலே 6 மணி பின் பாடல்கள். நீ தாங்கிய உடையும்
ஆயுதமும் பல சரித்திர கதை சொல்லும் திரைக்கதவும் நீ தாங்கிய உடையும் ஆயுதமும் பல சரித்திர கதை சொல்லும் திரைக்கதவும் சக்தி இருந்தால் உன்னை கண்டு சிரிக்கும் சக்தி இருந்தால் உன்னை கண்டு சிரிக்கும் பத்திரம் தான் உனக்கு இடம் கொடுக்கும் தூங்காதே தம்பி தூங்காதே சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே தூங்காதே தம்பி தூங்காதே நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானுங்கட்டா நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானுங்கட்டா என அள்ளும் பகலு தெருக்களாகிருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டி கொண்டார் பிழித்து கொண்டோரெல்லாம் பிழித்து கொண்டோ பிழித்து கொண்டோரெல்லாம் பிழித்து கொண்டார் முன்பு கோட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டார் தூங்காதே தம்பி தூங்காதே சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே தூங்காதே தம்பி தூங்காதே போர்ப்படை திரு தூங்கியவன் வெற்றி இழந்தான் கோயில் படையில் தூங்கியவன் கல்வி இழந்தான் போர்ப்படை திரு தூங்கியவன் வெற்றி இழந்தான் புயல் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான் கடைதெனில் தூங்கியவள் முதல் இழந்தான் கடைமை தூங்கியவள் முதல் இழந்தான் நமையில் தூங்கியவள் புகழ் இழந்தான் பல பொறுப்புள்ள மனிதரில் தூக்கத்தினால் பல பொன்னான வேளையெல்லாம் தூங்குதப்பா தூங்காதே தம்பி தூங்காதே பெரிய ஹலோ 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 பலே 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 அருமையான பாடல் அற்புதமான பாடல் அதுக்கு இணையாக எங்களுக்கெல்லாம் சிறந்த முறையில் இந்நாடகத்திலே கோடியடி குமரன் கொட்டுமரசு மந்தளி கூடி தமிழ்நாடு நாடக சங்கத்தின் நிரந்தர தலைவருமாகி தமிழ்நாடு நாடக சங்கத்திலே நிறைய லட்சக்கணக்கான மாணவர் உருவாக்கி கொண்டிருக்கும் அன்பப்பா அரச குல மாணவ கண்டெடுத்த டிவி ஜெயம் அவர்களுடைய அன்பு மாணவனுமாகி நான் கலந்துரைக்கு வந்தப்ப மனதார சாப்பாடு போட்டு வீட்டில் போய் ஆட்ட சொல்லி கொடுத்து எனக்கு பாட சொல்லி கொடுத்த என் அன்பு மாமாமாயி அன்பு தாய் மாமனுமாயி மறக்க முடியாத நல்ல உள்ள என்னைக்கு நான் வளர்த்து விட்டாவில் மனசுல தான் வச்சுக்கிருவேன் அது வந்து நம்ம அதை மறந்தோம்னா நம்மளுக்கு ஒரு ரூபாய் கஞ்சி கூட கிடைக்காது எனது பார்த்து மரியாதை கூறி எனது அன்பு மாமாமாயி கூத்தப்பன்பட்டி மாணவர்கள் அடுத்து கேபி பொன்னுமணி அன்பு மாமா ஒரு மனிதே மிருதங்கம் தொப்பி அண்ட் டோலாக்
பலே பலே அருமையான வார்த்தை, அற்புதமான வார்த்தை. கைத்தட்டி அனைத்து நாடக ரசிகர்கள் பெருமக்கள் அனைவருக்குமே மனமார்ந்த நெஞ்சார்ந்த வளர்த்து கொண்டு அதுக்கிடையாக இந்நாடகத்திலே பல வாத்திய புகழ் பல வாத்திய கலையக்கூடிய பார்த்து முறையாக கூறி தமிழ்நாடு நாடாடு சங்கத்திலே நிறைய மாணவர் உருவாக்கி கொண்டிருக்கும் எனது அன்பு மாமாமாகிய புளியங்குளம் மாணவர்கள் நடத்தி KS சத்யவான் அவருடைய அன்பு மாணவனுமாகி பார்த்து முறையாக கூறி எனது அன்பு உடன்பரவ சகோதரனுமாகி நம்ம தண்டியனங்கள் மாநகரம் போட்டக்கூடிய SPS அழகர் விரும்படியிலே ஆற்று நான் பல வாத்தியங்கள். பலே பலே அருமையான வாத்தியம், அற்புதமான வாத்தியம். கைத்தட்டி எனது பாசத்துக்கு அன்பு நாடக ரசிகர் பெருமக்கள் அனைவருக்குமே மனமார்ந்த நெஞ்சார்ந்த வளர்த்து கொண்டு அதுக்கு நேராக எங்களுக்கெல்லாம் சிறந்த முறையில் ஒரு தாய் தந்தைமா வளர்க்கக்கூடிய சிறந்த ஒரு தாள நயன கலைஞர் பார்த்து முறையாக கூறி அன்பாப்பா இடச்சியூர் மாணவர் கண்டெடுத்து எனது அன்பாப்பா அம்மாயி வெற்றிவேல் வரும்படியிலே சீனான் தாளங்கள். ஆமாப்பா அவ்வளோதான். அதுக்கு நேராக எங்களுக்கெல்லாம் நல்ல பொருள் விளம்பரம் தேவை. ஏன்னா நாடக கலைவளத்தில் ஒரிஜினல் புது சீன் வச்சிருக்காது எங்க அப்பா ஒரு ஆள் மட்டும்தான் வழிகாட்டியா வருதேன். என்னப்பா பங்காளி, என்ன பங்காளி, அவர் போட்டிருக்க அந்த ஆடையை பார்த்தே அவர் தொழிலை கண்டுபிடிச்சிடலாம். கண்டிப்பா கண்டிப்பா சுத்தமா இருக்குண்டு. கண்டிப்பா கண்டிப்பா அந்த வாத்தியா. அதுக்கு நேகி எங்களுக்கெல்லாம் சிறந்த முறையில் ஆடலும் பாடலுமா திருமண நிகழ்ச்சியா பூ புனித நீராட்டு விழாவா காதணி விழாவா நீங்க நாட வேண்டிய ஒரே ஒரு விழுப்பிற்கு சிறந்த சமணம் சென்றமா தமக்கண்டு தனி முத்திர வைத்து வந்தே கவிராஜா 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 ரேடியஸ் பொசுகுடிப்பட்டி என்பதை உங்களோட மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கிறோம். பாதப்பட்ட இடத்தில் பற்றிய
ஹலோ 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 பலே பலே சிறந்த முறையில் ஒளி ஒளி அமைத்த சண்டமான தமக்கண்டு தண்ணி முத்திர வைத்து வந்து நமது பொசிக்கடுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கு பார்த்து மாதிரியாக கூறி கவிராஜா ஆடியோஸ் அவர்களுக்கும் அவள் பணிபுரிந்த அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் எங்கள் சார்பிலும் உங்கள் சார்ந்த தமிழ்நாடு நாடு சங்கத்த சார்பிலும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த வனத்திற்கு கொண்டு அதுக்கு நாகை இந்நாடகத்தில் எங்களுக்கெல்லாம் சிறந்த முறையில் யூடியூப் வாயிலாக ஒளிபு செய்து கொண்டிருக்கும் சிறந்த ஒரு யூடியூப் கலைஞர்களை கூடிய பார்த்து மாதிரியாக கூறி எனது அன்பனமாகி நமது கண்டிலன் மாநகரம் போற்றக்கூடிய தங்கப்பாண்டி யூடியூப் சேனல் அவர்கள் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு அதுக்கு நாகை எங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஏற்பாடு அருமையான சாப்பாடு ஏற்பாடு செய்து அனைத்து நல்லவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு திருவரங்கத்திலே அம்மன் ஹோட்டல் உரிமையாளர் எனக்கு 101 அம்பளிப்பு வாரி வழங்கி அம்மன் ஹோட்டல் உரிமையாளர் அவர்கள் மனமார்ந்த எடுத்துக் கொண்டு சாப்பாடு அருமையான சாப்பாடு எந்த ஒரு கேட்டரிங் சர்வீஸ் கல்யாணம் காது குத்து எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் நம்ம திருவரங்கம் அம்மன் ஹோட்டலை நாடும்படி உங்களை வேண்டி கேட்டுக்கொண்டு அதுக்கு நாகை இந்நாடகத்தில் எங்களுக்கெல்லாம் சிறந்த முறையில் நாடகத்தின் அமைப்பாளர் மைய பார்த்து முறையாக கூறி நமது கண்டிலன் மாநகரம் போற்றக்கூடிய எம் தங்கப்பாண்டி யூடியூப் சேனல் நாடகத்தை அமைத்து உள்ளார்கள் என் நாடகம் மட்டும் இல்லாமல் எந்த ஒரு நாடகமாக இருந்தாலும் வள்ளி திருமண வீரப்பாட்டை கட்டப்பாடு ஹரிச்சந்திரா சின்ன கருப்பு பெரிய கருப்பு காலி காத்த கருப்பு துவரம் பருப்பு உளுந்த பருப்பு பாசி பருப்பு கடலை பருப்பு 2028 அரங்கேற்றான் எந்த ஒரு நாடகமாக இருந்தாலும் பார்த்து முறையாக கூறி அன்பண்ணா தங்கப்பாண்டி அவர்கள் நாடும்படி உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு அதுக்கு நாகை இந்நாடகத்திலே ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன மேலக்குடி அவங்களுக்கு நான் தீவிர ரசிகன் அவங்களுடைய பாடலுக்கு நான் என்று அடிமை பார்த்து முறையாக கூறி எத்தனையோ சிரிப்பு நடிகை இருந்தாலும் எனக்கு பிடித்த ஒரு சிரிப்பு நடிகை மாயி எனது பாசத்துக்கு மேலே உயிருக்கு மேலானே அன்பு சகோதரி மாயி நமது புதுக்கோட்டை மாணவர் கண்டெடுத்து RS ராதா செல்வி விரும்பலையிலே டான்ஸ் அண்ட் கவிகாடி காத்துள்ளார்கள் அம்மாடி பொண்ணுக்கு தங்கம் மனசு உங்கள் முன்னால் பேசிக்கொண்டும் நடத்தி கொண்டிருப்பவன் உங்கள் வீட்டு செல்லப்பள்ள உங்கள் குடும்பத்தில் ஒருவருமாயே என்னை வளர்த்த ஆளாய் கூட்ட அன்பு வாத்தியார் இன்று நான் ரூபாய் கஞ்சி குடிக்கிறேன் அன்பு வாத்தியார் காரணம் தமிழ்நாடு நாடக சங்கத்திலே நிறைய மாணவர் உருவாக்கி கொண்டிருக்கும் தமிழ்நாடு நாடக சங்கத்தில் தமக்கண்டு தனி முத்திரை வைத்து வந்து எனது பாசமிகு அன்பு வாத்தியார் மையே மதுரை ஏர்போர்ட் அருகாமல் உள்ள நல்லூர் மாநகரம் போற்றக்கூடிய வி முத்துவேல் அவர்களுடைய அன்பு மாணவன் மையே உங்க அன்பு மாசியம் பெற்றவன் குடும்பத்தில் ஒருவர் மையே மதுரை சிந்தாமல் அருகாமல் உள்ள விரானூர் சேர்ந்த சத்யா நகர் மாநகர் போற்றக்கூடிய NSP சைக்கிள் ஜாக்சன் உங்கள் முன்னால் பப்பனாக மற்றும் பலவாடி காத்து கொண்டுள்ளேன். பாட்டு பாருங்க வாத்தியார், நம்மளுக்கு ஒரு பாட்டு. ஆமா வாத்தியாரே. ஆடுவரை ஆட்டம் ஆயிரத்தில் நாட்டம், ஆடுவரை ஆட்டம் ஆயிரத்தில் நாட்டம், கூடி வரும் கூட்டம் கொள்ளி வரை வருமா, வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை
பிள்ளை கடைசி வரை யாரோ கடைசி வரை யாரோ சென்று விடு என்பா வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ கடைசி வரை யாரோ ஆரிரோ 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 தூக்குடா தம்பி இதான் வந்துருச்சுடா பொண்ணு ஏத்துறதுக்கு வண்டி என்னைய சரி சரி ஏன்னா இனிமேல் வாத்தியாரே உங்களை இனிமேல் பாட சொன்னா என்னை செருப்புக்கிட்ட அடிங்க எத்தனையோ நானும் பெட்டிக்காரன் சந்திச்சு வந்துட்டேன் ஒரு வளர்ந்து வரக்கூடிய பிள்ளை நல்லா வாழ்த்தி தான் பாடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் என்னைய நீங்க கொண்டு போய் புதைக்கிற மாதிரிலாம் வர்றீங்க நீ செத்தனைக்கு அப்படி வண்டிலாம் தூக்கிட்டு போறாங்க ரொம்ப நன்றி பூ ஆமா அதுக்கு நாகி போயிட்டு வரேன் என்னைக்குமே காலதாமதம் காரியத்தை கேடு பொன்னானி வாய்ப்பினை வழங்கிய மீண்டும் இந்த கிராமத்துக்கு வாய்ப்பினை வழங்கி அன்பு கிராமத்தை அவருக்கு பொற்பாக தொட்டு நன்றி தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் இருந்து பிரியாமலோட பிறகு நன்றி நன்றி கலந்து வணக்கம் வணக்கம் மனு தெரிந்து கொண்டு நீ எல்லாருமே நல்லா இருக்கணும் நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அவங்க அடையண்டு சொல்ல பண்ணி வாழணும் சங்கத்தமிழ் பாட்டே நீ எடுத்து சொல்லு வங்கக்கடல் காற்றே நீ எடுத்து செல்லு மண்ணுலகம் தந்ததொரு நீதி தேவர் மகா பசும் பொன்னேகரி வாழ்ந்ததென்று சோதி போற்றி பாடடி பொன்னே நம்ம தேவர் காலடி மண்ணே தெற்கு திசையாண்டே மன்னரினந்தான் முக்குளத்தை சேர்ந்த தேவர் மகன்தான் போற்றி பாடடி பொன்னே நம்ம தேவர் காலடி மண்ணே சங்கத்தமிழ் பாட்டே நீ எடுத்து சொல்லு வங்கக்கடல் காத்தே நீ எடுத்து சொல்லு மண்ணுலகம் தந்ததொரு நீதி தேவர் மகா பசும் பொன்னேகரி வாழ்ந்ததென்று சோதி போலே உன்னை என்று
ராமதாஸ் அவர்களை பாராட்டி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் லட்சுமணன் அவர்கள் பணம் நன்கொடை அளித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து அன்பு சித்தப்பா பழனி அவர்கள் பணமாக நன்கொடை அளித்துள்ளார். பொசுக்குடிப்பட்டி ஸ்ரீ நிறைதலையுடைய ஐயனார் கோவில் பூசாரி எங்கிருந்தாலும் வந்து பொன்னாடை பெற்று செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஆமா ஹலோ அப்படியே விட்டு நீ இருந்துக்க எங்கிட்டு போயிடாது